ஸ்ரீ ராமானுஜர் பஜனை குழுவை சார்ந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கி, இன்று மார்கழி 6வது நாள். இந்த 6ஆம் நாளிலே புல்லும் சிலம்பினகார் போதரி கண்ணினா என்கின்ற அழகிய பாசுரத்தை காண இருக்கின்றோம். 5 நாள் பாசுரத்தை நாம் கூர்ந்து நோக்கும் பொழுது ஆண்டாள் முதல் பாசுரத்திலே மார்கழி நோன்பு நீராடலை பற்றியும், 2வது பாடலிலே நோன்பிற்கு செய்யக்கூடிய கிரிசைகள், செய்யக்கூடாத கிரிசைகள் எவை எவை என பட்டியலிட்டு நோன்பின் இலக்கணத்தை நமக்கு தெரிவிப்பது போலவும், 3வது பாடலிலே பாசுரத்திலே மழை வளத்தை அற்புதமாக சொல்லி, மழை வளம் பெற்ற ஒரு நாடு எந்த அளவுக்கு உயர்ந்தோங்கி நிற்கும் என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு பாசுரமாகவும், 4வது பாசுரத்திலே மழை கடவுளுக்கே கட்டளையிட்டு மழை எப்படி பெய்ய வேண்டும், பத்மநாபனுடைய வலிமையைப் போல, கையில் இருக்கின்ற சங்கு சக்கரங்களைப் போல, அவன் வில்லிலிருந்து புறப்படும் சாந்தம் என்னும் அந்த வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல இடையறாமல் தீங்கின்றி மழை பெய்து மக்களை காக்க வேண்டும். 5வது பாசுரத்திலே திருமாலுடைய 5 பெயர்களை, மாயன், வடமதுரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன், ஆயர்குல அணிவிளக்கு, தாமோதரன் என்றெல்லாம் சிறப்பித்து அந்த திருமாலுடைய பெருமையை பறைசாற்றும் பாடலோடு 6வது பாடலில் இருந்து 15வது பாசுரம் வரை இந்த 10 பாசுரங்களும் முன்னர் எழுந்து காலையிலே எழுந்து நீராடி இருக்கக்கூடிய தோழிகள் படுக்கையிலே இன்னும் விடியவில்லை என்று தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தோழிமார்களை எழுப்புவது போன்ற ஒரு பாடலை ஆண்டாள் அமைத்திருப்பார். அதனால்தான் இந்த 10 பாசுரங்களும் 6 முதல் 15 வரை உள்ள 10 பாசுரங்களும் பள்ளி எழுச்சி பாடல் என்று போற்றப்படுகிறது. மாணிக்க வாசக சிவபெருமானை பள்ளி எழுச்சி பாடலால் எழுப்புவார். இங்கே வைணவத்திலே தொண்டரணி பொடியாழ்வார் திருமாலுக்கு பள்ளி எழுச்சி பாடலை பாடி எழுப்புவார். அதை போலவே ஆண்டாளும் இந்த 10 பாசுரங்களிலே பாடியிருக்கின்ற அந்த கருத்து வளங்கள் எல்லாம் முன்னர் எழுந்து நீராடி இறைவனை சேவிக்க புறப்படுகின்ற தோழிமார்கள் படுக்கையிலே இருக்கின்ற அந்த தோழிமார்களை எழுப்புவது எப்படி என்றால், விடியல் வந்துவிட்டது, புல் என்றால் பறவைகளுடைய சத்தம் கேட்பது உன் காதில் விழவில்லையா? புல்லரையன் கோயில். அடுத்த நிகழ்ச்சியாக வெள்ளை வீசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, திருமாலுடைய கையிலே இருக்கின்ற இந்த வெண்மையான சங்கு ஒலிக்கின்ற அந்த சங்குநாதம் கேட்கவில்லையா தோழியே? அடுத்தது பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமானை ஹரி 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 என்று வேதியர்களும் ஞானிகளும் போற்றக்கூடிய அந்த ஹரி ஓசை கேட்கவில்லையா என்று இந்த 3 காரணங்களை சொல்லி அவளை தூங்கிக் கொண்டிருக்கின்ற தோழிமார்களை எழுப்புவது போல அமைந்திருக்கிறது தான் இன்றைய 6வது பாசுரம். இதற்கு இடையிலே ஆண்டாள் கண்ணபிரானுடைய இளமை காலத்திலே அவன் செய்த ஒரு அரிதற்கரிய சேவையெல்லாம் சுட்டி காட்டிருக்கிறார். பூதரை என்கின்ற பேய் மகள்
நஞ்சுண்ட முளை வழியே பால் கொடுத்து அவனை கொல்லுவதற்காக வருகின்ற பொழுது அந்த பேய் மகளை கண்ணபிரான் அழிக்கின்ற காட்சியையும் வண்டி வடிவத்திலே அந்த வண்டியினுடைய சக்கரம், சகடம் என்றால் சக்கரம், அந்த வண்டியினுடைய வடிவத்திலே வந்த சகடாசுரனை தன் காலால் ஓங்கி உதைத்து அழிக்கின்ற காட்சியும் இந்த பாடலிலே சொல்லி அந்த இறைவனுடைய ஆற்றலை இங்கே விளக்கி இருப்பது மிக ஒரு இனிமையான செய்தியாகும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பாடலை இன்று நாம் பார்க்க போகின்றோம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விரிசங்கின் பேரரவம் கெட்டிலையோ பில்லா எழுந்தாய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் பிளவந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோ ரெம்பாவா என்ற அற்புதமான பாடலை இன்று பாடி இறையருள் பெற உய்வோமாக என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.